ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு 10 நாளைக்கு முன்னால் நம்மக்கிட்ட எந்த பர்மிஷனுமே கேட்காம ஒரு 2 ஃபீச்சர் நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் கூகுள் நிறுவனம் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சைலண்ட்டாக எனேபிள் பண்ணியிருக்காங்க. எதுக்காக எங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் எனேபிள் பண்ணியிருக்கேன்னு கூகுளை கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய ரீசன் ஸ்மார்ட்டாக ஈஸியாக நீங்கள் டைப் பண்ணுறதை கம்போஸ் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு இன்பாக்ஸில் வரக்கூடிய மெயிலை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கும், இமெயிலோட சம்மரி எடுக்கிறதுக்கும், உங்களுக்கு கிராமரு அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு இதை எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இதோட உண்மையான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய எல்லா இமெயில்ஸையும் முழுசாக படிக்கிறதுக்கும், உங்களுக்கு வரக்கூடிய இமெயில்ஸ் மட்டும் கிடையாது, அந்த இமெயிலில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டையும் முழுசாக படிக்கிறதுக்கும், அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த பேங்க்கில் யாருக்கு யார் எவ்வளோ அனுப்பிச்சிருக்காங்க, எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறது மெயில் மட்டும் கிடையாதுங்க, அட்டாச்மெண்ட்டையும் ரீட் பண்ணக்கூடிய பர்மிஷனை கூகுள் எனேபிள் பண்ணியிருக்கு. இது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு ஆதார் கார்டு பேன் கார்டில் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆதார் டீட்டெயில் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு உண்டான பர்மிஷனையும் எடுத்திருக்கு, பேன் கார்டு டீட்டெயில்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான பர்மிஷனும் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கம்பெனி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாத்தையும் ரீட் பண்ணுறதுக்கு உண்டான பர்மிஷனையும் எடுத்திருக்கு. சரி, இதையெல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஏஐ டெக்னாலஜி உள்ள வந்துருச்சு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஏஐயை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஏஐக்கு போடக்கூடிய தீனி பத்துல சோசியல் மீடியாவில் நம்ம பண்றது எல்லாமே ஏஐக்கு டேட்டா ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த டேட்டா ஏஐயை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பத்தாததுனால ஒரு யூசர்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஒருத்தர் வச்சிருக்காருன்னா அவருடைய ஃபுல் டீட்டெயிலும் எங்க தெரிஞ்சுக்க முடியும்னா ஜிமெயில தெரிஞ்சுக்க முடியும். ஏன் ஜிமெயில தெரிஞ்சுக்க முடியும்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ண மொபைல் ஓப்பன் பண்ணும் பொழுதே ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுனா மட்டும்தான் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் ஒர்க் ஆகும். அதனால நம்ம ஒரு டிஃபால்ட்டா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அதில் தான் எல்லா டேட்டாவையும் உள்ள கொண்டு வருவோம். ஏன்னா நீங்க ஒரு பேங்க் அப்ளிகேஷன், ஒரு யூபிஐ அப்ளிகேஷன், ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி முக்கியமா நான் எக்ஸாம்பிளுக்காக 2-3 சொல்லியிருக்கேன். முக்கியமான எல்லா பிரைவசி இன்ஃபர்மேஷனுக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணுவோம். ஜிமெயில் ஐடியில தான் எல்லா தகவலுமே இருக்கும். அதனால ஏஐக்கு இன்னும் தகவல் தேவைப்படுறதுனால நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ் எடுக்கிறதுக்கு ஜிமெயில கை வச்சிருக்கு இந்த கூகுள் நிறுவனம். முக்கியமா நம்ம ரொம்ப டேஞ்சர்னு சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்திருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டையும் ரீட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டேஞ்சரான பிரைவசி ரிஸ்கான ஒரு ஆப்ஷனை தான் எனேபிள் பண்ணிருக்கு இந்த கூகுள் நிறுவனம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைலும் எனேபிள் பண்ணிருக்கிற இந்த 2 ஃபீச்சர் எது, அதை எப்படி ஆஃப் பண்ணலாங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். இது ஆஃப் பண்ணுறது மூலமா உங்களுடைய பர்சனலான இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே வெளியே போகாது. சென்சிட்டிவான டாக்குமெண்ட் யாரும் படிக்க முடியாது. முக்கியமாக ஏஐக்கு நமக்கு வரக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட்டை படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம நிறுத்த போகிறோம். பர்மிஷனை நம்ம டிசேபிள் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருடைய பிராண்டு மொபைல்லையும் ஒரே மாதிரி தான் போக வேண்டியதாக இருக்கும். அதனால உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோம் ப்ரௌசரை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை இதில் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த மேலே ப்ரொஃபைல் ஐக்கான் இங்கே டிஸ்பிளே ஆகும் இல்லைங்களா? எப்போ நீங்கள் ஜிமெயிலில் லாகின் பண்ணுறீங்களோ அப்போவே கூகுள் குரோம் ப்ரௌசர்லேயும் அதே அக்கௌண்ட் லாகின்ல இருக்கும் இல்லைங்களா? இப்போது இந்த சர்ச்சில் கிளிக் பண்ணி ஜிமெயில்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜிமெயில் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஜிமெயிலை நம்ம ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் ஸோ நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஜிமெயில் அப்ளிகேஷனையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாமே, ஏன் இந்த குரோம் ப்ரௌசரில் போய் ஓப்பன் பண்ணுறோம்னா, அந்த பர்டிகுலர் செட்டிங்ஸ்க்கு போகிறதா இருந்தால் பிசி அண்ட் லேப்டாப்பில் நம்ம நார்மலாக ஜிமெயிலில் போய்க்கலாம். மொபைலில் ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது டெஸ்க்டாப் மோட் இருந்தால் தான் அதை ப்ராப்பராக அந்த செட்டிங்ஸ்க்கு போக முடியும். அதனால தான் கூகுள் குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கூகுள் குரோம் ப்ரௌசரில் ஜிமெயில்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமெயில் -கூகுள்னு இருக்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. நேராக ஜிமெயில கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டோம். இப்போ டாப்பில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் அப்படியே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கனாவே தெரியும் டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கங்க, செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மெயில் எப்படி வரும்னு பாருங்கள், சின்னதாக வரும். இப்போ தான் இது பிசி இல்லைன்னா லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணக்கூடிய ஃபார்மெட்டில் இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் போனோம்னா தான் அந்த செட்டிங்ஸ்க்கு போக முடியும். அதனால தான் நம்ம இதுக்கு வந்திருக்கோம். இப்போது
2 விரலை வச்சு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா அப்படியே ஜூம் ஆகும். மூவ் பண்ணதுக்கப்புறமா மேலே போய்க்குங்க. மேலே போயிட்டீங்கன்னா பாருங்கள், இந்த செட்டிங்ஸ் கியர் ஐக்கானுக்கு பாருங்கள், விரல் இருக்கிற இடத்துல பாருங்கள் செட்டிங்ஸ் கியர் ஐக்கான், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணோன்னே சின்னதாக ஒரு மெனு ஓப்பன் ஆகுது. அதில் பாருங்கள் மேலே குயிக் செட்டிங்ஸ்ன்னு போட்டு ப்ளூ கலரில் சி ஆல் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு மெனுவெல்லாம் வரும். இதில் பாருங்கள் இந்த சைடு எல்லாமே மெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகுது. அடுத்து சென்டரில் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. செட்டிங்ஸ் கீழே ஜென்ரல்னு இருக்குது ப்ளூ கலரில். இதில் கீழே பாருங்கள் ஒவ்வொன்றா எல்லாமே நிறைய மெனுஸ் கொடுத்துருக்கு. லைட்டாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்மார்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபியூச்சர் எனேபிளில் இருக்கும். இது ஆனில் இருந்தால் என்ன நடக்கும்னா உங்களுடைய இமெயில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபுல்லாக படிக்கும். நீங்கள் என்ன அட்டாச்மெண்ட் கொடுத்தீங்களோ அது ஃபுல்லாக படிக்கும். அதை அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணி உங்கள் பர்சனல் டேட்டாஸ் ஃபுல்லாமே ஏஐக்கு அனுப்பும். இது எந்த இடத்துல நம்மளுக்கு பெரிய ப்ரைவசி டேஞ்சர் வருதுன்னா பேங்க் இமெயில். பேங்க்லேருந்து வரக்கூடிய இமெயில்ஸை நம்ம கண்டுக்கவும் மாட்டோம். ஆனால் இது ஃபுல்லாக படிக்கும். நம்மளுக்கு அந்த பேங்க்லேருந்து வரக்கூடிய அட்டாச்மெண்ட்டையும் என்னென்ன அமௌண்ட் வந்திருக்கு, என்னென்ன கிரெடிட் ஆயிருக்கு, டெபிட் ஆயிருக்குது, எங்கிருந்து வந்திருக்குங்கிற டேட்டாஸ் எல்லாமே இது படிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முக்கியமான டாக்குமெண்ட்டு, ஆதார், பேன் கார்டு இது சம்பந்தமாக வரக்கூடிய மெயில்ஸில் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய போட்டோஸையும் டாக்குமெண்ட்ஸையும் கிளியராக படித்து ஏஐக்கு அனுப்பும். ஸோ நம்ம டோட்டல் டேட்டாஸ் வந்து இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் ஏஐக்கு ஷேர் ஆகும். அதுதான் சைலண்ட்டாக எனேபிள் ஆகிருக்க இந்த ஸ்மார்ட் ஃபீச்சர். இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபீச்சர் ஆனில் இருக்கும். கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். உடனே கேன்சல், டர்ன் ஆஃப் அண்ட் ரீலோடுன்னு இருக்கும். டர்ன் ஆஃப் அண்ட் ரீலோடுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. மறுபடியும் இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் ஒரு லோட் ஆகி உள்ளே வரும். உள்ள மெயில் இருக்கிற இடத்துக்கு வந்துடும். மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே டாப்பில் இருக்கிற செட்டிங்ஸ் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சி ஆல் செட்டிங்ஸ் ப்ளூ கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ போனது தான், நம்ம போனதே மறுபடியும் திரும்பி வரோம். அதுக்கப்புறமா லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபீச்சர்ங்கிறது ஆஃப் ஆயிருச்சு. ஏன்னா அந்த டிக் மார்க் இல்லை பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு கீழேயே கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் ஸ்மார்ட் ஃபீச்சர்னு இருக்கு பாருங்க. அதுக்கு கீழே பாருங்க மேனேஜ் ஒர்க் ஸ்பேஸ் ஸ்மார்ட் ஃபியூச்சர் செட்டிங்ஸ் இருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய டேஞ்சரான விஷயம், நிறைய பேர்த்துக்கு தெரியாது. மேலே ஃபஸ்ட்டாக இருக்கிறது எதுக்கெல்லாம் ஆனில் இருக்குன்னா கூகுளுடைய ஒர்க் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிமெயிலு, கூகுள் டிரைவு, கூகுள் காலண்டரு, கூகுள் சாட்டு, கூகுள் மீட்டு, நம்மக்கிட்ட ஜிமெயிலில் கலெக்ட் பண்ணக்கூடிய எல்லா டேட்டாவையும் இது எல்லாத்துக்குமே ஷேர் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டோ ட்ரெயின் டிக்கெட்டோ புக் பண்ணுறீங்க. அது சம்மந்தமாக ஒரு மெயில் ஒன்று வருது அட்டாச்மெண்ட்டோட, அதாவது டிக்கெட் வந்து அட்டாச்மெண்ட்டாக உங்களுக்கு வருதுன்னு வைங்க. இந்த ஃபீச்சர் ஆன் பண்ணி இருக்கிறதுனால அட்டாச்மெண்ட்டை டோட்டலாக ரீட் பண்ணி நேராக கேலண்டருக்கு அனுப்பிச்சிடும். கேலண்டர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா என்னைக்கு இவங்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலை அட்டாச்மெண்ட்டில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அன்னைக்கு ஷெட்யூல் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்கும். இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். இதே மாதிரி தான் நம்ம பேங்க் சம்மந்தப்பட்டது, நம்ம பர்சனல் விஷயங்கள் சம்மந்தப்பட்டது, ஆதார் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் கூகுளுடைய இன்னொரு அப்ளிகேஷனுக்கு அனுப்புகிற வேலையை இது செய்யும். இது மாதிரி உங்களுடைய எல்லா பர்சனலுமே அது ரீட் பண்ணி உங்களுக்கு ஐடியா கொடுக்கும். பட் சம்பந்தம் இல்லாத எல்லா டேட்டாஸுமே வெளியே போகும். அதனால மேலே இருக்கிற ஸ்மார்ட் ஃபியூச்சர் இன் கூகுள் ஒர்க் ஸ்பேஸுங்கிறத ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வாங்க. ஸ்மார்ட் ஃபியூச்சர்ஸ் இன் அதர் கூகுள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா மேப்பு, வேலெட்டு, கூகுளுடைய அசிஸ்டண்ட்டு, கூகுள் ஜெமினி ஆப் இதெல்லாமே கூகுளுடைய அதர் ப்ராடக்ட். அதர் ப்ராடக்ட்டுக்கு நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே அனுப்பிச்சுட்டே இருக்கும். ஸோ தட் இதை செகண்டாக இருக்கிறதையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா சேவுங்கிறத கிளிக் பண்ணிங்க. இந்த கூகுள் சைலண்ட்டாக எனேபிள் பண்ண 2 செட்டிங்ஸையும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இதுக்கு அப்புறமா நம்மளுடைய மெயில் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். அட்டாச்மெண்ட்டு நம்ம மட்டும்தான் படிப்போம். ஸோ இது ப்ரைவசி வந்து பாதுகாக்கப்படுது. டெக்னாலஜியை என்றைக்குமே நம்ம தான் யூஸ் பண்ணணும். நம்ம இதை ஆன் பண்ணி வச்சிருக்கிறது மூலமாக டெக்னாலஜி நம்மளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டே சேஃப். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் மறக்காமல் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.